ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுந்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள், எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். என்ன எதை பற்றி அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது 2025 தற்போது 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. பிப்ரவரி மாதத்தில் ஒரு சிறப்பு நாளாக பிப்ரவரி 11ஆம் தேதியானது வரப்போகுது. ஆக்சுவலி அன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 10வது மாதமான தையுடைய 29ஆம் நாள். கிழமை அன்று செவ்வாய்க்கிழமை. அன்று என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூச நட்சத்திரமானது வருது. வரக்கூடிய பூசமானது தை மாதத்தில் வருது. தையில் வரக்கூடிய பூசம் தைப்பூசம் என்று அழைக்கப்படுது. இந்த தைப்பூசத்திலிருந்து ஏற்படக்கூடிய சில முக்கியமான கிரக நிகழ்வுகளால் ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தைப்பூசம் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத புட்டு வைக்க போகிறேன். ஸோ மீன ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசிக்கு தைப்பூசத்துலேருந்து நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த தைப்பூசம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், ஆபத்தாக இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் நடந்து பயன்பெறுங்க. இந்த தைப்பூசம் உங்களுக்கு சிறந்ததாக அமைவதற்கு கண்டிப்பாக இந்த பரிகாரங்களையும் நீங்கள் செய்யணும். அது என்னங்கிறத உங்களுக்கு வீடியோவில் கடைசியாக ஷேர் பண்ணுறேன். ஸோ மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த தைப்பூசம் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம், ஆபத்தாகவும் இருக்கலாம். என்னங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் கண்டிப்பாக நாம் பலனடைய முடியும். ஆக்சுவலி தைப்பூசமானது உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில், பணம், புகழ் இதெல்லாம் ஜொலிக்க போகிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. ஆனால் ஒரு சில விஷயங்களில் கவனமாகவும் இருக்கணும். எதில் மட்டும் கவனம் தேவை, என்ன மாதிரி கவனம் தேவை அப்படிங்கிறது எல்லாமே இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தைப்பூசத்தில் இருந்து மீன ராசிக்காரங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கிற மாதிரி கிரக சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் இந்த மாதிரி அமைஞ்சது இருந்தாலும் இன்னொரு பக்கம் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதுவும் மீன ராசிக்காரங்க இந்த தைப்பூசத்திலிருந்து கவனமாக இருக்க வேண்டியது என்ன மாதிரியான பலன்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத விரிவாக ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அவர் கணிச்சதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. மீன ராசிக்காரங்களுக்கு ஆக்சுவலி இந்த தைப்பூசம் சிறப்பானதாக இருக்க போகுது. 6ஆம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 11வது இடத்துல அமர்றாரு. 5வது இடத்தை பார்க்குறாரு. இது பெருமையாக புகழோடு கூடிய நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பதற்கு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தும். அப்புறம் சிவன் கோவிலுக்கு சென்று வருவதற்கு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த டைம் நிறைய வெற்றியானது கிடைக்கும். வீட்டிற்குள்ள சுப செய்திகள், சுபகாரியங்கள் குறித்து பேசுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். இந்த வாய்ப்பு ஏற்படுவதற்கு குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்யணும். அதுதான் இந்த தைப்பூசத்துக்கு பிறகு உங்களுக்கு முக்கியமான வேலை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இதுவரை வணங்கி வந்த கடவுள், தெய்வத்துடைய அருள் அடையாளப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமையப்போகுது. நிறைய பேருக்கு 11வது இடத்துல சூரியன் இருப்பது இயற்கை வரம் கொடுக்கும் என்று சொல்வாங்க. சூரிய பகவான் அந்த அளவுக்கு நல்ல பலனை தரப்போகிறாரு உங்கள் வாழ்க்கையில். அதுக்கப்புறம் இதுவரை காசு பணம் தொடர்பாக இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் இப்போ உங்களுக்கு இந்த தைப்பூசத்திலிருந்து தீரப்போகுது. யாரையெல்லாம் நம்ப முடியவில்லை என்று வருத்தப்பட்டீர்களோ அவர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது. அந்த மாதிரியான ஒரு பூசமாக இந்த தைப்பூசம் உங்களுக்கு அமைய போகுது. மன அளவில் மாற்றங்கள் உங்களுக்கு நிகழப்போகுது. நிறைய உங்களுக்கு விஷயங்கள் உங்கள் பாதையில் புரிந்து கொள்ள போகிறீங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இளம் பிள்ளைகள் நன்றாக படிப்பாங்க. நல்ல தெளிவாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு சூழ்நிலை அமையுது. 5வது இடத்தை சூரியன் பார்ப்பது, அதாவது புதனும் சூரியனும் இணைந்து பார்க்கறது கல்லூரி மாணவர்கள், உயர்கல்வி கற்க சென்றவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். ஸோ இந்த மாதிரி அனுகூலம் உண்டாகக்கூடிய தைப்பூச நாட்களை மிஸ் பண்ணிடாதீங்க. அனைத்து விதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும்.
பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்திகள் வந்து சேரும். ஆக்சுவலி வியாதிகள் கூட உங்களுக்கு குணமாகும். சில குடும்பத்தில் சுப காரியங்கள் பேசுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. 11வது இடத்திற்கு 3வது இடத்திற்கு 2 கிரகங்கள் அமர்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இதனால் உங்கள் ராசிக்கு சில இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் அதெல்லாம் வந்து ஏற்படும். வீடு மாற்றம் வருவதற்கு கூட சாத்தியக்கூறுகள் உண்டு. அந்த சாத்தியக்கூறு இருக்கும்போது வீடு மாற்றம்லாம் வந்து பண்ணிக்குங்க. உழைப்பில் கூட உங்களுக்கு வெற்றியானது பெறுவீங்க. வெற்றி வாகை சூடுவீங்க. கணவன் மனைவி குடும்ப உறவுகளிடையே மாற்றங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக பிரிந்து வாழ்ந்து வந்த தம்பதிகள் இணைந்து வாழ்வதற்கு வாய்ப்புகள் உருவாகும். ஸோ அந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க. அதுக்கப்புறம் வெளிநாடுகளில் தொழிலுக்காக பிரிந்து சென்ற குடும்பங்கள் திரும்ப நாட்டுக்கு திரும்பி வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதெல்லாம் இந்த தைப்பூசத்துக்கு பிறகு உங்களுக்கு நடக்கக்கூடிய சில மாற்றங்கள். அப்புறம் பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு பூசமாக இந்த தைப்பூசம் உங்கள் வாழ்க்கையில் அமைய போது ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் என்று சொல்லலாம். அப்புறம் வயதான மீன ராசிக்காரங்களுக்கு முழங்கால் வலி, நரம்பு சம்பந்தப்பட்ட தொல்லைகள், தோல் அலர்ஜி, மன அழுத்தங்கள் போன்றவை வர வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் ஏழரை சனி நடந்து கொண்டிருந்தாலும் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரிய ஆபத்தை தராது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல லாபத்தை பெறுவீங்க. எக்ஸசைஸ் போன்ற விஷயங்கள் செய்யுங்க. நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். அப்புறம் சொந்த ஊரை விட்டு வெளியில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமானது ஏற்படும். மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையானது உங்களுக்கு அமையும். உங்கள் ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய உறவுகள் மத்தியில் மதிப்பானது பெறுவீங்க. குரு பகவான் ராசிநாதனாக இருந்து 9வது இடத்தை பார்க்குறாரு. இதனால் உங்களுடைய பணப்பிரச்சனை வந்து தீரும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு, எரிபொருள் தொழில், ஏஜென்சி, டிரான்ஸ்போர்ட் போன்ற தொழில் செய்பவர்களுக்கு இந்த பூசத்துலேருந்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் காண்பீங்க. அப்புறம் செவ்வாய் வந்து 7வது இடத்தை பார்க்குறாரு. இதனால் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை போக்கும் நிலவும். 10வது இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு. நல்ல தொழில் தொடங்க வாய்ப்பு இருக்குது. பள்ளி, புத்தகம், பிரிண்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு இதில் நம்பிக்கை தரக்கூடிய பூசமாக இருக்கும். நீங்கள் இந்த பூசத்தில் முருகன் ஆலயத்துக்கு சென்று வருவது நல்ல பலனை தரும். அதுவும் பூச நட்சத்திரத்தில் முருக பூஜை செய்வது பொருளாதார சிக்கல்களை உங்களுக்கு தீர்க்கும். அதனால் கண்டிப்பாக வந்து பூஜை செய்துடுங்க. இது தாங்க தைப்பூசத்தில் மீன ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன். இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு இந்த தைப்பூசத்துலேருந்து என்ன பரிகாரம் வந்து பண்ணுங்கிறத சொல்ல போகிறேன். அதாவது தைப்பூசத்து அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விசேஷ பூஜைகள் செய்யணும். தைப்பூச விரதத்தை எளிமையான முறையில் வீட்டில் கடைபிடிக்கணும். அது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி தை மாதம் பிறந்து விட்டாலே வரிசையாக தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாட்கள் வந்து பக்தி பரவசத்தை ஏற்படுத்தும். அந்த வரிசையில் இந்த ஆண்டு செவ்வாய்க்கிழமை 11 பிப்ரவரி 2021 பூச நட்சத்திரத்தில் முருகனுக்கு விசேஷ வழிபாடுகள் செய்யப்படும். தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் கொண்டாடப்படக்கூடிய இந்த தைப்பூசம் அனைத்து முருகன் கோவில்களில் கோலாகலமாக கொண்டாடப்படும். இந்நிலையில் நம்ம வீட்டிலேருந்து முருகனை நினைத்து இந்த நாளில் தைப்பூச விரதத்தை கடைபிடிக்கணும். அது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நாள் முழுவதும் பூச நட்சத்திரம் இருக்கிறதுனால காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து உபவேசம் இருந்து முருகனை தரிசிக்கணும். அதுக்கப்புறம் இந்த நாளில் வழிபாடு செய்யணும் முருகனை. அப்படி செய்திங்கன்னா வறுமை நீங்கி செல்வமும் வசதி வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும். இந்த நாளில் முருகனை மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக குரு பகவானையும் சிவபெருமானையும் சேர்த்து வழிபாடு செய்யணும். அதுதான் இந்த நாளுடைய சிறப்பு. ஸோ இந்த நாளில் கண்டிப்பாக வழிபாடுங்கிறது இந்த முறையில் தான் வந்து செய்யணும். ஸோ மீன ராசிக்காரங்களுக்கு தைப்பூசத்தில் பண்ண வேண்டிய பரிகாரமும் பார்த்துட்டோம். தைப்பூசத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பலன்களையும் பார்த்துட்டோம். ஸோ பார்த்ததை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்க மீன ராசிக்காரங்களும் பார்க்கட்டும். பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி.